பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள 2027ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முறைப்படி அழைப்பு விடுக்கப்படும் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சுழற்சி முறை தலைமையையும் மாநாட்டை நடத்தும் பொறுப்பையும் பாகிஸ்தான் ஏற்றுள்ள நிலையில் அமைப்பின் நிலையான நடைமுறைகளின்படி இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்புதல்கள் அனுப்பப்படும் என பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த மீத்தேன் வாயு வெடிப்பில் சுரங்கம் இடிந்து விழுந்து இதுவரை 34 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மாகாண தலைநகர் குவேட்டா அருகே உள்ள சொராங்கே என்ற மலைப்பகுதியில் அமைந்த சுரங்கத்திலேயே இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. தரை மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி ஆழத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரே நில எல்லையான சியூட்டா மற்றும் மெலிலா நகரங்களுக்குள் நுழைய மொராக்கோவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் நிலம் மற்றும் கடல் வழியாக ஒரே நேரத்தில் திரண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லை பகுதியில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் மோதலில் 18 அகதிகள் உயிரிழந்துள்ளதாக ஸ்பெயின் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. வன்முறையில் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. மொராக்கோ காவல்துறை நீரை பீச்சியடித்து நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற நிலையில் ஸ்பெயின் அரசு எல்லை பகுதிக்கு ராணுவம் மற்றும் கூடுதல் காவல்துறையை களமிறக்கியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.